ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்கள் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் வந்து 10ஆம் வகுப்பு அறிவியல் அரையாண்டு தேர்வு கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் ஹாஃபில் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாரோட எய்மே வந்து 400 மேலே எடுக்கணும். நான் எப்படியாவது பப்ளிக் எக்ஸாமில் 400க்கு மேலே எடுக்கணும் தான் நினைப்பீங்க. ஸோ அதுக்கு நம்ம சேனல் எப்போவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுலேயும் குறிப்பாக நான் 10த்துக்கு எப்போவுமே ஸ்பெஷல் கேர் எடுத்து தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஏன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த ரொம்ப சென்சிட்டிவானது. நம்ம ஒரு கொஸ்டின் சொல்கிறோம்னா அதை கண்டிப்பாக படிப்பாங்க. அது வந்து இதுக்கு வருமா வராது அப்படிங்கிறத யோசிக்க மாட்டாங்க. ஸோ அதனால நான் 10த்துக்கு சொல்கிற கொஸ்டின், நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் 10த்துக்கு வீடியோ போடுவேன் பப்ளிக் எக்ஸாமுக்கு. அப்படி நான் ஒன்று போடுறேன் அப்படின்னா அது 100% 100% எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஸ்டின் மட்டும்தான் நான் போடுவேன். ஸோ நீங்கள் நம்பி படிக்கலாம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரையாண்டு தேர்வு முடிஞ்ச உடனே பப்ளிக் எக்ஸாமில் எப்படி 400க்கு மேலே எடுக்கிறது, அதுக்கு என்னென்ன கொஸ்டின் படிக்கணும், கொஸ்டின் இந்த வருஷம் ஈஸியாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா, அது எல்லாமே நான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருக்கான பிடிஎஃப் லிங்க், கொஸ்டின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன். பிடிஎஃப் அப்படின்னு போட்டு ஸோ டவுன்லோட் பண்ணுங்கள். அண்ட் நான் எப்போவுமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சுக்கோங்க, நான் இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் அப்லோட் பண்ணேன்னா நான் எப்பவுமே 3 கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன். ஒரு கொஸ்டினோட நிறுத்த மாட்டேன். நீங்கள் என்ன பண்ணணும், 3மே படிக்கணும். அப்போ தான் உங்களால் எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியும். அதை விட்டுட்டு ஒரு கொஸ்டின், இப்போ நான் இந்த வீடியோ பார்க்குறீங்க, அடுத்து நான் 2 கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதை பார்க்கல அப்படின்னா, அதை பார்க்காம வந்துட்டு நீங்கள் சொன்ன கொஸ்டின்லேருந்து வரவே இல்லை சார் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்கள் படிச்சிங்கன்னா 100% இல்லை 200% அதுதான் வரும். அது மாற்றமே இல்லை. நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கல, நான் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் 3 கொஸ்டின் பேப்பரையும் நல்லா படிக்கணும். அதை விட்டுட்டு ஒரு மட்டும் படிச்சுட்டு நீங்கள் சொன்னது வரவே இல்லை சார்னா அது ஏற்றுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் 3 கொஸ்டின் பேப்பரையும் படிங்க. ஸோ ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஓகே முடிய போகுது. இன்னும் 2 எக்ஸாம் சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் பிரச்சனை இல்லை. அண்ட் பப்ளிக் எக்ஸாம் நம்ம அடுத்த ரிவிஷன் எக்ஸாம் இடையில ஒரு ரிவிஷன் நடக்கும். இந்த டைம் அவ்வளோவா இல்லை. ஸோ ஒரு ரிவிஷன் 2 ரிவிஷன் நடக்கும் கண்டிப்பாக. ஸோ அது நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ நமக்கு தேவை பப்ளிக் எக்ஸாம். ஸோ பப்ளிக் எக்ஸாமுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்லோட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 7 மார்க்கில் எது இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறேன். உந்தமாரா கோட்பாட்டை கூறி அதனை நிரூபிக்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்ட பார்வை தூர பார்வை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேறுபடுத்துக மயோஃபியா ஹைட்ரோமைஃபோபியா, அது குவிலன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அலுமினியத்தின் தாதுக்களை குறிப்பிட்டு அதன் வகைகளை பட்டியலிடுக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களும் ஈரம் உறிஞ்சி கரையும் சேர்மங்களும், அது இடையே உள்ள வேறுபாடு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஜிப்பர்லின்களின் வாழ்வியல் விளைவுகள் 2 எழுதுக, ரத்தத்தின் பணிகளிடையே பட்டியலிடுக, மழைநீர் சேகரிப்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான 7 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பேப்பர் உள்ளதுல இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்தது 4 மார்க்கை பொறுத்தல பாயில் விதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். பாயில் இயல்பு வாயு மற்றும் நல்லியல்பு வாயு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்இடி விளக்கின் நன்மைகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சியர்மங்கள் என்பவை அவை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஒளிச்சேர்க்கை என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்னிச்சை செயல் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வட்டார இன அது ரொம்ப 30வது கொஸ்டின். இதெல்லாம் நல்லா பார்த்துங்க. 2 மார்க் எல்லாமே பாருங்க. அப்புறம் கோடிட்ட இடம், பொறுத்துக, இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், எல்லாத்தையும் படிக்கணும். ஸோ இப்போ நம்ம ஒரு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்ப நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் படிக்கணும். அப்புறம் நான் இது இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன்னா இதெல்லாம் பப்ளிக் எக்ஸாமுக்கு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் நம்ம நல்லா படிக்கணும். பட் ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ங்கிறப்ப நீங்கள் எல்லாமே படிங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறது ஒரு கொஸ்டின், அதில் ஒரு மிஞ்சி போனால் 7 மார்க் அப்படிங்கிறப்ப ஏபி அந்த சாய்ஸில் இருக்குமா, அப்போ 3ங்கிறப்போ ஒரு 6 7 மார்க் தான் படிக்க போகிறீங்க. ஸோ அதை ஒழுங்காக படிங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.